வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பொருளில் ஒன்று இனிப்பு. இனிப்பு யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்கள். அப்படி திடீர்னு இனிப்பு சாப்பிடணும் அப்படின்னு தோன்ற சமயத்தில் 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய சுவையான ரவா பாயசம் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு நெய் விட்டு நெய் சூடானதும் முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் ரவையை சேர்த்து வறுத்துக்கலாம். நான் இங்கே 3 டேபிள் ஸ்பூன் ரவை எடுத்திருக்கேன். கப்பில் 1/4 கப்புக்கும் கொஞ்சம் குறைவாக இருக்குது. இது 3 பேர் தாராளமாக சாப்பிடக்கூடிய அளவு. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் ரவைக்கு நான் 2 கப் பால், 1 கப் தண்ணீர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 3 கப்பு பாலாகவும் எடுத்துக்கலாம். நான் இங்கே காய்ச்சாத பாலில் தான் சேர்த்த போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் காய்ச்சி நல்லா ஆற வச்ச பாலாகவும் சேர்த்துக்கலாம். ரவையை 2 நிமிஷம் நல்லா நெய்யில் சேர்த்து வறுத்ததுக்கு அப்புறமா எடுத்து வச்ச பாலையும் தண்ணியும் சேர்த்துக்கலாம். கரண்டி வச்சு ரவை பால் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்கலாம். இந்த பாயாசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்குறதுக்குள்ள ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாயசம் கொதித்து திக்காகிற சமயத்தில் 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதுக்கு 1/2 கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக வேணும்னா கொஞ்சம் சர்க்கரை குறைச்சி கூட சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்து கிளறி விட்டுட்டு நான் சர்க்கரை கூட ஏலக்காய் சேர்த்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஏலக்காய் தூளையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுடலாம். பாருங்கள், நல்லா கொதித்து திக்காயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். முந்திரி திராட்சை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, சுவையான ரவா பாயசம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.